வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று புதுக்கோட்டையில் அமித்ஷா அவர்கள் மீட்டிங் அட்டன் பண்ணார்ல, பொதுக்கூட்டம். அந்த மீட்டிங்கில் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் ராமச்சந்திரனை அமித்ஷா கிட்ட இன்ட்ரோ பண்ணுறாரு அண்ணாமலை. அமித்ஷா பக்கத்திலேயே நாற்காலியில் ராமச்சந்திரனை பிஜேபி மாவட்ட தலைவரை அமர வைக்கிறாரு. இன்ட்ரோ கொடுத்ததுக்கப்புறம் அமித்ஷா ராமச்சந்திரன்கிட்ட பேச, ராமச்சந்திரன் அதுக்கு ஏதோ ஒரு பதில் கொடுக்குறாரு. அந்த பதிலை கேட்டோன்னே அமித்ஷாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, முதுகில் தட்டி கொடுக்குறாரு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இந்த வீடியோவுக்கு கமெண்ட் செக்ஷனில் பாஜகவை பாராட்டுறாங்க, அண்ணாமலையை பாராட்டுறாங்க பலர். முதல்ல பாஜகவை எதுக்காக பாராட்டுறாங்க? சாமானிய மக்களுக்கு போஸ்டிங் கொடுத்து ஈஸியாக ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை, மோடியை எளிதில் கான்டாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கட்சியில் ஜனநாயகம் இருக்குது. பிஜேபி மாதிரி உலகத்தில் வேறு எந்த கட்சியும் ஜனநாயகம் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலைக்கு என்ன பாராட்டு அப்படின்னா, கடினமாக உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அங்கீகாரம் ஏற்படுத்தி கொடுக்கறதுல அண்ணாமலை அடிச்சுக்க முடியாது. அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப எவ்வளவோ டெல்லி தலைவர்கள் தமிழகம் வந்திருப்பாங்களே, ஒவ்வொரு முறையும் கிரவுண்ட் லெவலில் கடினமாக உழைக்கக்கூடிய மாவட்ட கிளை அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை டெல்லி தலைவர்களுக்கு இன்ட்ரோ கொடுத்து, டெல்லி தலைவர்களுடைய பக்கத்தில் நிற்க வைத்து அழகு பார்ப்பார் அண்ணாமலை. பல மாவட்ட தலைவர்களை மோடி பக்கத்தில் நிப்பாட்டி வைக்கிறது. அண்ணாமலை கொஞ்சம் ஓரத்தில் இருப்பார். எல்லாரும் மோடி பக்கத்தில் தான் நிற்கணும், அப்போ தான் மொத்த கேமராவுடைய ஃபோக்கஸும் நம்ம மேலே விழுகும் அப்படின்னா நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அண்ணாமலை அப்படியே ஆப்போசிட்டு. அவர் ஓரமாக நிற்பார். கிரவுண்ட் லெவலில் ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள், தொண்டர்கள், இவங்களை மோடி பக்கத்தில் நிப்பாட்டி வைக்கிறது, மோடி பக்கத்தில் அமர வைக்கிறது, இது மாதிரி அண்ணாமலை தொடர்ந்து பண்ணிக்கிருக்காரு. புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரனை ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பக்கத்தில் அமர வைத்து, அமித்ஷா கிட்ட ராமச்சந்திரன் அவர்களுடைய ஹார்ட் ஒர்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை, ஒரு அமித்ஷா அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த பணியை சிறப்பாக முடிச்சிருக்காரு ராமச்சந்திரன். அதற்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் அண்ணாமலை இதை பண்ணியிருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பிரச்சார நிறைவு விழா அமித்ஷா கலந்துக்கிறாரு. அமித்ஷா கலந்துக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவாவது அதிமுகவுடைய தலைவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா, கலந்துருந்தாங்க அப்படின்னா என்டிஏ இன்னும் கொஞ்சம் வலிமையாகும்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக கூட்டணியை எதிர்த்து களத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் 4 பேருக்கு இன்னும் அதிகமாக போய் சேரும். அப்போ அதிமுகவுடைய தலைவர்கள் அந்த மேடையை பகிர்ந்துருக்கணும், அவங்க வந்திருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் ஒரு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லேருந்து ஆரம்பித்து அதிமுக தலைவர்கள் யாருமே அந்த பொதுக்கூட்டத்தில் காணவே காணோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம், ஒரு பஞ்சாயத்து ஒன்று உருவாயிருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக கலந்துருக்கணும். அவர் சேலத்தில் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காரணமாக சொல்லி அதை தவிர்த்திருக்காரு. சரி, அவரால் வர முடியலை. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களையாவது அந்த மேடையில் நில்லுங்க, அந்த மேடையில் நீங்களும் உட்காந்து நீங்களும் ஒரு ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்கலாம். இது மாதிரி ஒரு டைரக்ஷனை ஏன் அதிமுக கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜயபாஸ்கர் அவர்களை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. அப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டு அந்த பொதுக்கூட்டத்தில் அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாருன்னா, அதிமுக சார்பாக கலந்துக்கிட்டாருன்னா என்டிஏ பற்றி இன்னும் 4 பேருக்கு கூடுதலாக தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. இது மாதிரியான வாய்ப்புகளை ஏன் வீணடிக்கிறாங்க என்டிஏ அப்படிங்கிறதான் பெரிய ஒரு டிபேட்டு. இது 2. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேஸில் நாளைக்கு தீர்ப்பு வெளியாகிறது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். இந்த கேஸை ஹைகோர்ட்டு பெஞ்ச் எஸ்.எஸ். சுந்தர், என். சதீஷ்குமார் நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிச்சுக்கு இருந்தாங்க. விசாரணையெல்லாம் நிறைவு பெற்று நாளைக்கு தீர்ப்பு வெளியாகிறது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். தனி நீதிபதியுடைய தீர்ப்பை இவங்களும் உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னா அது திமுக கவர்மெண்ட்டுக்கு, தமிழக அரசாங்கத்திற்கு பெரும் பின்னடைவாக போயிடும். அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பை உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னா மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறதான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற விட மாட்டாங்க. இதுக்கு தீர்வு கிடைக்கணும்னா பாஜக தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வரணும், அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எப்படி பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ராமர் கோவில் தொடர்ந்து இடம்பெற்றது பார்த்தீங்களா, அதே மாதிரி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை
பாஜக அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அவங்க தொடர்ந்து வழங்கணும். பாஜக தமிழகத்தில் அவங்க ஆட்சிக்கு வரும்போது அதை அவங்க நிறைவேற்றணும் அப்படிங்கிறத பாஜக தொண்டர்கள் ஃபீட்பேக்காக ஒப்பீனியனாக சோசியல் மீடியாவில் எழுதிக்கிருக்காங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.